எங்கள் பிதாவே உன்னதங்களில் வாசமாயிருக்கிற இந்த நேரத்திலும் பிதாவே பிள்ளைகளும் இந்த நேரத்தில் உங்கள் கற்பனைகளுக்கு கைக்கொள்வார்கள் அவர்கள் கீழ்ப்படியும் மரணம் அடக்கம் உயிர்த்தலில் ஞானஸ்தானத்தில் அவர் கீழ்ப்படிந்து பிதாவே அவர்கள் முற்றும் பாகமாக இந்த கட்டளையும் உங்கள் கீழ்ப்படியத்தக்கதாக சகல கற்பனையும் உங்களுக்கு போதித்து இந்த நாளிலும் பிதாவே உங்கள் கீழ்ப்படியத்தக்கதாக ஆயத்தமாக இருக்கிறார்கள். பிதாவே நீங்கள் தாமே சுகப்படனோடு இந்த விண்ணப்பத்தை குமாரன் நான் கலைந்தேன் விண்ணவர் சாயல் அடைவேன் விண்ணவர் சாயல் அடைவேன் தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன் நானும் தேவனோடிருப்பேன் பூமியின் பலவீனமே அழிந்திடுமே பூமியின் கூடாரமென்றும் பலவீனமே அழிந்திடுமே கைவினை அல்ல பொன்னிடும் கண்டடை வாழ்ந்திடுமே கண்டடைந்து வாழ்ந்திடுவே தேவசாயில் ஆக மாறி தேவனோடிருப்பேன் நானும் தேவனோடிருப்பேன். ஒரு வேத வசனம் மட்டும் வசனம் கட் பண்ணிட்டாமா? எந்த வசனம் நல்லா இருக்கும்? புதிய பண்ணல மார்க்கு புத்தகம் 16ஆம் அதிகாரம் அதில் சொல்றாரு 15-17 பின்பும் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசிக்கிறவனே ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். எடிட் வச்சுக்கிறாங்களா? சிருஷ்டிகரன் விசுவாசிக்கிறேன். சரி, உங்ககிட்ட இயேசு கிறிஸ்துவ யாருன்னு நம்ம விசுவாசிக்கிறோம்? கர்த்தராகவே இயேசு கிறிஸ்து. சரி, இப்போ யாருக்காக வாழலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க? நான் கடவுளுக்காக வாழ வேண்டும் என்று நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்காக விட்டு கொண்டிருக்கிறேன். நீங்கம்மா? கடவுளுக்காக தேவனுக்காக வாழ. சரி, டிசிமா முதல்ல கொடுத்துரு தண்ணி. ஆமாம், ரொம்ப இறங்காத, படிக்கட்டே போதும். ரொம்ப இறங்காத, பள்ளமாக கீழே எந்த போட்டணும். அவன் காசு
பரலோகத்தில் வாசமாயிருக்கின்ற எங்கள் பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோதரிக்கிறோம். இந்த நாளில் கூட பிதாவே, டெய்ஸி, ஃப்ளோரா இவர்கள் கூட பிதாவே உங்களுடைய வார்த்தைகளை கை கொள்ளும்படியாக அவர்கள் கீழ்ப்படிந்து இந்த மரணம் அடக்கம் உயிர்த்தலிலே கூட பிதாவே உங்கள் விசுவாசத்தோடு அவர்கள் உங்களுக்காக இயேசுக்காக வாழப்போகிறோம் என்ற தீர்மானத்தோடு எடுத்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். பிதாவே, எங்கள் குமாரன் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே பிதாவே அவர்கள் ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது அவங்க ரட்சிக்கப்படுவார்கள் என்று அறிந்திருக்கிறோம். இந்த விண்ணப்பத்தை இயேசுவின் இனிய நாமத்தினாலே கேட்கின்றோம். பிதாவே, பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அவங்க புது சிஸ்டியா இருக்கிறாங்க. அவங்க ட்ரெஸ் மட்டும் எடுத்துக்கலாம். நான் சொந்த இப்படி எடுக்கலையா நீங்க? இதுதான் டிசிஎம்மாதா பாரு, முழுக்க ஞானஸ்தானம் இதான். அடுத்து அவங்களுக்கு கொடுங்க. சரி, நீங்க மாத்திக்கிறீங்களா? அப்படியே ரோட்ல எப்படி மாத்திக்கலாம்? அல்ல அங்க போயிடுங்க. அங்க ரொம்ப இதுவா இருக்கு. அங்க வேணாம், இங்க வந்துருங்க. இப்படி வந்துருங்க. இருங்க, மேலே ஏறிக்கோங்க. ஒன்றும் தப்பு இல்லை, ஒன்றும் பயப்படாது. இங்கதான் வரலாம். 3 பேர் அவனுக்கு வர பயமா இருக்குது. நீங்க எத்தனை பேர் படிப்பீங்க? நான் வந்துட்டேன்னா என்ன பார்க்கணும்னா ஜெபம் செய்யலாம். பரலோகத்தில் வாசமாக இருக்கின்ற பிதாவே, இந்த நாளிலே கூட பிதாவே, மாரியம்மாள், எலிசபெத் இவர்களும் பிதாவே உங்களுடைய கற்பனைகளை கைக்கொள்ளத்தக்கதாக பிதாவே உங்கள் குமாரன் நாமத்தினாலே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே பிதாவே அவங்க ஞானஸ்தானம் அவர்கள் இருக்கிற விசுவாசத்தினாவே அவருடைய ஆசீர்வதியும் அவங்களுடைய வாழ்க்கையில பிதாவே உங்களுடைய சித்தத்தை செய்ததாக எங்களுக்கு உதவி செய்த உங்கள் இரக்கத்திற்காக நன்றி பிதாவே. இந்த விண்ணப்பத்தை எங்கள் குமாரும் ரட்சகரமாக இருக்கிற இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே. சாமி மூணு பேர் பிடிக்கிறோம். ஒன்றும் இல்லை, அப்படிதான் இருக்கும். லைட்டாக உட்காருமா. மூக்கு பிடிச்சிக்கோங்க, மூக்கு பிடிச்சிக்கோங்க. நான் பிடிச்சிக்கிறேன், நான் பிடிச்சி நீ பிடிச்சிக்கிறியா? மூக்கு வச்சு இருக்கு பார்த்து. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால இவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. கால் கையெல்லாம் உட்கார மாட்டி, உட்கார மாட்டி, இங்கே உட்காந்து அவள் ஆஃப் பண்ணுறா.